கரையாடுது அது தந்த பிள்ளை என்னோ விளையாடுது. பூவாக வைத்திருந்து மலர் என்பது அதில் பூனாக புகுந்து கொண்டு உரம் என்பது. அடிதாங்கும் உள்ளமால் இடிதாங்குமா, இடி போல பிள்ளை நாள் மடிதாங்குமா. அடிதாங்கும் உள்ளமால் இடிதாங்குமா, இடி போல. மாற்றுத்திறனாளிகள் பல பேர் இந்த புயல் நிலையத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அவர்களுக்கான ஒரு உதவியை உங்களால் முடிந்ததை நீங்களும் செய்தால் அவர்களுக்கு உதவியாக இருக்கும். அவர்கள் பாடல் பாடி எங்களை மகிழ்விப்பதற்காக எங்களுடைய அன்பு பரிசாக நாங்கள் இதை வழங்கலாம். என்ன நிறங்க ₹80 ரூபாய்க்கு நல்ல காலை சாப்பாடு தந்து ரொட்டி சம்பல் ரொட்டி தம்பி போத்தால் இருட்டு ஆகுறக்கு அங்கோட நல்ல வெளிச்சம் ஆகுறது. சூப்பர். உங்களை பார்க்கணும் சிரிப்பாங்க. ஒரு ரொட்டியை ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கு. நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்? ட்ரெயின் குழம்புலாம் நிற்கும். என்ன சொல்லுவாங்க மறந்து இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிற பாதை கிளிநொச்சியை கடந்து போய் கொண்டிருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் கிடையாது. உங்களோட சேர்ந்து கொஞ்சம் வயலில் வெள்ளாக்களோட போகிறபடி எங்களுக்கு பயம் தெரியலை. இதே பாதையில் நாங்கள் தனியாக போகிறோம் அப்படின்னு நீர் இன்றைக்கு மைக்க எப்படி என்றாலும் வேண்டி எடுத்து கொண்டு வந்திருக்கவன். அதாவது 2 மேட்ச் போட்டு நீர் அவ்வளோ பண்ண காட்டு கிடைக்கணும். எந்த காடு? உங்கள்கிட்ட காட்டு கிடைக்கும். என்னட்டா விரட்ட வந்து போக எடுத்து வை. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பாருங்க, ட்ரெயினுக்கு பாதைக்கு பக்கத்திலேயே நிறைய வீடுகள் இருக்கின்றன. சிங்கள இடத்துலலாம் இப்படித்தான், ட்ரெயின் போகிறதுக்கு பக்கத்திலேயே நிறைய வீடுகள் அமைந்திருக்குது. மிகவும் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் இப்படி கொஞ்சம் ஆகலம் கிட்டவா இல்லை. ஆனால் இது பக்கத்துலேயே இருக்குது பாருங்க, நிறைய வீடுகள் போய்கொண்டே இருக்கு. இலங்கையில் இவ்வாறான ரயில் பயணங்கள் மேற்கொள்வதன் மூலம் இலங்கையினுடைய
அழகை வந்து ரசித்து கொண்டு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய மரங்கள், இயற்கை காட்சிகள் என்பவற்றை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்க, இலங்கையில் இருக்கிற மரங்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறை, மக்களை எல்லாரையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரயில் பயணத்தில் பார்க்கும்போது. இது வந்து ஒரு காட்டு பாதைக்குள்ளால் போய் இப்போ இந்த குடிமனைக்குள்ளால் போகுது. இதுதான் நீங்கள் இப்போ பார்த்துக்கொண்டு இது ஒரு குடிமனை பவனியாக்காங்கால போய்கொண்டு இருக்குது. மிகவும் அழகாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இந்த இடங்களை பார்க்கும்போதுவே மிகவும் அழகாக இருக்குது. நோக்கி புறப்பட இருக்கும் புயர்தமான இப்பொழுது புறப்பட ஆயத்தமாக உள்ளது. இப்புயர்தம் தவிர மாகு வரை அனைத்து புகழ்ந்த நிலையங்களும் நிறுத்தப்படும். மாகு நிறுத்தப்படும் புகழ்ந்த நிலையங்கள் தவிர කරුණාවෙන් සමන් දෙන්න. මේ වවුනියාව සූර්ය ස්ථානය. පළමුවන වේදිකා. This is Vaunia railway station from Kampasangala to Mahabur is now ready for departure from platform number 1. It will stop at all stations up to Mahabur. We wish you all a very happy, comfortable and safe journey. Thank you. இப்படியான பயணங்கள் மேற்கொள்ளும் போது மனதுக்கு வந்து மிகவும் ஒரு சாந்தமாகவும் மனது ரிலாக்ஸாகவும் இருக்கும். நீங்கள் எங்கே போகாட்டியும் சும்மா ஒருக்கா ஒரு லாங் ட்ராவல் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போயிட்டு இறங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் திரும்பி வந்தால் கூட அது மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதுதான் நாங்கள் இப்போ செஞ்சோன்ட்ருக்கிறோம். நீங்களும் இப்படி ஒரு ட்ரிப் கொண்டு போய் பாருங்கோ, அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் நல்லா இருக்கும். அதை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பாய்தான் கையில் வச்சுக்கிற வந்து ஹெட்செட் பாட்டு கேட்குறதுக்காண்டி நாங்கள் வேணுனது. இது வந்து விலையும் குறைவு தான், 850 ரூபா டெராஸில் அப்படி இருக்குது. நீங்களும் வேண்டலாம். நான் உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் அந்த லிங்கை கொடுத்து விட்றேன். நீங்களும் வேண்டி பாவிக்கிறதா இருந்தால் பாவிங்கோ. நல்ல ஹெட்செட் நல்லா இருந்தது, நல்ல சவுண்ட். உங்களுக்கும் வேணுமெண்டா வேண்டி பாவிங்கோ. மற்ற வந்து அடுத்த காணொலியில் வந்து நாங்கள் எங்கே போய் இறங்கினோம்ன்ற காணொலி தான் அடுத்த காணொலியாக உங்களுக்கு வரும். நல்லா இருந்தது இந்த ரயில் பயணம் வந்து மிகவும் நல்லா இருந்தது. பஸ்ஸை விட ட்ரெயின் வந்து மிகவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எங்களுக்கு போய் வர்றதுக்கு. அதுவும் மக்கள் வந்து குறைவாக இருந்துச்சுன்னோம்னா நல்ல வடிவாக படுத்து கூட நீங்கள் என்ஜாய் பண்ணி கொண்டு வரலாம். அந்த 2 சீட் இருக்குது தான், 3 பேர் இருக்கலாம். அதில் நீங்கள் ஆட்கள் இல்லாட்டி நித்திரை கொண்டு கூட வரக்கூடிய மாதிரியான வசதி இருக்குது.
எனக்கு பஸ்ஸை விட ட்ரெயின் தான் பிடிச்சிருக்கு. ஆனால் மலிவும் கூட 320 ரூபாயோட நாங்கள் போகிற இடத்துக்கு 320 ரூபா தான் டிக்கெட் ஒரு ஆளுக்கு. அதால் வந்து மிகவும் மலிவான விலையில் வந்து நல்ல ஒரு சொகுசாக போய் வரக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ வந்து பாதைகள் எல்லாம் வந்து திருத்தி இருக்கிறதால வந்து ஒரு ஆட்டமோ இல்லாட்டி குலுக்கலோ முந்தின மாதிரி இல்லை ட்ரெயின். இப்போ 3rd கிளாஸில் கூட ஒரு குலுக்கல் ஆட்டம் ஒன்றும் இல்லாமல் நல்ல வடிவாக போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் ஏசி ட்ரெயினும் இருக்குதில்ல, அது வந்து கொஞ்சம் விலை கூட. அதில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட்டண்டா வந்து சவுண்ட் கேட்காது, ஃபுல்லாக ஏசியாக இருக்கும், சீட்டுகளும் வந்து நல்லா மடித்து சாஞ்சி இருக்கக்கூடிய மாதிரியான அமைப்பில் இருக்கும். இது வந்து அப்படி இல்லை, இந்த சீட்டு மடித்து செய்யலாது. ஆனால் வந்து இயற்கையான ஒரு சத்தத்தோடு போய்க்கணும். இதுவும் நல்லா இருக்கும், ரெண்டுமே நல்லா இருக்கும். நீங்கள் ரெண்டையும் அனுபவித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுடைய காசு இருக்கிறத பொறுத்து. நாங்கள் இன்றைக்கி வந்து 3rd கிளாஸ்லாம் பயணிக்கிறோம். இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாருமே எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸையும் எடுக்கணும். கொஞ்ச காலம் போன அப்புறம் இதுகள்லாம் வந்து எங்களுக்குரிய ஒரு ஞாபகமாகவும் ஒரு கதைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நினைவாகவும் இருக்கும். என்ன காசு எவ்வளவு வச்சிருந்தாலும் வந்து இப்படியான பயணங்கள் மூலம் கிடைக்கிற அனுபவம் தான் வந்து மிகவுமே முக்கியம். எனவே எல்லாருமே வந்து உங்களுக்குரிய வெக்கேஷன் நாட்கள்லையோ இல்லை சாட்டர்டே சண்டேலேயோ ஒரு சின்ன தூரம் என்றாலும் போய் பாருங்க. அதன் மூலமாக கிடைக்கிற அனுபவம் வந்து மிகவும் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு புது புது நபர்கள் அறிமுகமாகிறார்கள், புது அனுபவங்களை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய மொழி கதைக்கிறார்களோட கதைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். இப்படியான அனுபவங்களை வந்து ட்ராவல் பண்ணுறதன் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அடுத்த காணொளியில் நாங்கள் எங்கே இறங்கினாங்க என்ன செஞ்சினாங்கன்றதை பார்த்து கொண்டே இருங்கோ. நன்றி.